ஓம் சக்தி. எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு ஆதிபராசக்தி என்ற திருவுருவம் கொடுத்து நமக்காக மருவத்தூர் கருவறையில் அரசாட்சி செய்ய வைத்தது தன்னிகரில்லாத நாயகரான பங்காரு தெய்வம். இந்த பங்காரு தெய்வம் தான் தமது கடைக்கண் பார்வையால் நமது விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றித்தர அவதரித்த பெருந்தெய்வம் என்பதே மூலமந்திரத்தின் உட்பொருள் ஆகும். மூலமந்திரத்தில் வரும் விநாயகா, பங்காரு என்ற இரண்டு உயிர்ப்பான சொற்களும் ஒன்றோடொன்று தொடர்புடைய இரகசிய சொற்களாகும். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நாயகன், அதாவது பரம்பொருள். பங்காரு என்பது அப்பரம்பொருளின் அவதார திருப்பெயரை குறிக்கும் சொல். அதாவது பங்காரு அம்மாவே தன்னிகரில்லாத நாயகர், அவரே பரம்பொருளின் அவதாரம் என்பதை மூலமந்திரம் உணர்த்தும். அம்மா தானே தன் திருவாக்கால் மூலமந்திரம் வாயிலாக வெளியிட்ட ரகசியம் இதுவே. ஓம் சக்தி.